சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்தல் தொடர்பா நெறைய விஷயங்கள் பேசுறதுக்காக உழைக்கும் கரங்கள் அணியினர் வந்து இப்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்கள வெல்கம் பண்ணிரலாம். அசோக் சமையல் சார் வணக்கம். வணக்கம். அழகப்பன் சார் வணக்கம். வணக்கம். வினய் சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மூவரும்? எல்லாம் இந்த நல்லா சந்தோஷமா தான் இருக்கும். சந்தோஷமா எப்பயுமே தான் நல்லா தான் இருப்போம். எப்பயுமே நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் அந்த களத்தை நாங்க விட்டு கொடுக்கல. ஓகே. அந்த களத்துல என்னைக்குமே இருப்போம். அதாவது இது வெற்றி வாய்ப்புன்றதை தாண்டி நாங்களே வந்து ஒரு மிகப்பெரிய டஃப் காம்படிட்டரா இருந்திருக்கோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆனா பொருளாளர் பதவியில வந்து 2ஆம் இடத்துல வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அச்சீவ்மென்ட். ஏன்னா முதல்ல வந்து எங்க அணி சார்பா நாங்க சொல்லிக்கிறது எல்லாமே எங்களுக்கு ஓட்டு போட்ட உறுப்பினர்களுக்கு முதல்ல நன்றி. ஆமா. ஏன்னா அந்த ஒரு நன்றி சொல்றேன். வாக்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கு. இங்க வந்து உட்கார அளவுக்கு தைரியத்தை ஆமா. கொடுத்துருக்கு. அதுல உறுப்பினர்களுக்கு ஒரு நன்றியும், தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு எங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். முதல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அது வந்து இது வந்து ஒரு மாபெரும் வெற்றி. ஒரு அணியா வந்து வரணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கையாவே இருந்தது. என்னன்னா ஒவ்வொரு தேர்தல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா அணியினருமே வந்து வாக்கு கேட்கறத நாங்க எப்படி கேட்போம்னா, மொத்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி போடுங்க. அப்பதான் வந்து எல்லாருமே வந்து ஒரு செயல் திட்டமா இருந்தாலும் ஈஸியா நிறைவேற்ற முடியும். ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு திட்டம் கொண்டு வரேன்னா உடனே நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதே அடிப்படையில வந்து இன்னைக்கு அவங்க சின்னத்திரை வெற்றி அணி அவங்க பரத் அவங்களுக்கு வந்து பெரும்பான்மையான வந்து ஒரு கிளீன் ஸ்வீப்ல அவங்க வின் பண்ணது வந்து உண்மைக்கே சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒண்ணு ஒரு வாட்டியாவது அமையணும். அப்படி அமைஞ்சாதான் அதுல வந்து இப்ப நம்ம யோசிக்கிற திட்டங்கள்லாம் டக்குன்னு நிறைவேற்றிட்டு போக முடியும். ஏன்னா வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இல்லாம ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதுக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஸ்பூன் கையில கிடைச்சிருக்கு. அது எங்களுக்கும் சந்தோஷம். அதை தாண்டி நாங்க எங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா தலைவர் பதவிக்கு நான் நின்னேன். அதுலயே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 175 பீப்புள் எங்க மெம்பர்ஸே வந்து தலைவனை அக்செப்ட் பண்ணியிருக்காங்களே, அதுக்கே ஒரு பெரிய நன்றியை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அதனால எங்களுக்கு வந்து இதுல வருத்தமும் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு பாசிட்டிவாவே ஜாலியாவே நாங்க வந்து அதை ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்து தான் பண்ணணும். இதுல வந்து அந்த ஈகோவோ அந்த வெற்றி வாய்ப்பை வந்து இழந்ததுக்கான ஒரு வருத்தம் அதெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாது. இன்னொன்னு எல்லாருமே ஒன்னா கூட நடிச்சிருக்கோம். எல்லாருமே நண்பர்கள் தான். நடிச்சுக்கிட்டே வேற இருக்கும். கண்டிப்பா. அது ஆக்சுவலா என்னோட சீரியல்ல தான் வந்து பரதன் வந்து கேரக்டர் பண்றாரு. அதனால வந்து இது வந்து சங்கம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி உறுப்பினர் நலன் சார்ந்த ஒரு மேம்பாடு தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல்ல தான் வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. நிறைய உறுப்பினர்கள் வந்து இந்த தடவை வந்து வாக்களிச்சிருக்காங்க. வழக்கமா ஒரு 750 அந்த மாதிரி தான் போலிங் வந்து வரும். இந்த வாட்டி வந்து ஒரு 950 கிட்டக்க நெருங்கி மோர் தென் 50% வந்து போல் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி ஓகே யூனியன் வந்து ஏதோ ஒரு கோப் அவங்களுக்கு புதுசா ரைஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து உள்ள வர்றாங்க. தேர்தல் வெற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை கொடுத்திருக்கு? சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றீங்களா? இல்ல இது நடந்திருக்கலாமே இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கா உங்களுக்கு? இல்ல, அதாவது வெற்றிங்கிறது எல்லாருமே விருப்பப்படுற விஷயம் தான். நிச்சயமா. ஏன்னா நாங்க வெற்றி அடைஞ்சா இதெல்லாம் நிறைவேற்றணுங்கிற எங்க மனசுக்குள்ள ஒரு சில திட்டங்கள் இருந்திருக்கும்ல, அதை நிறைவேற்ற முடியாதுங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். நாங்க வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு நாங்க யாரும் சந்தோஷப்பட போறது இல்லை. அந்த வருத்தம் இருக்குது. நம்ம திட்டங்கள் நிறைவேற்ற முடியலையே, ஆனா இந்த திட்டங்கள்லாம் அவங்க நிறைவேற்றினா எங்களுக்கு சந்தோஷம் தான். இதுல எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்ரெட் இருந்தது பிகினிங்ல. அது இப்பவும் இருக்கு. என்னன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சில வந்து ஒரு தேர்தல் அதிகாரி சொன்னாங்க, அடுத்து இன்னொருத்தர் மாறினதுக்கு அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறமா கூட சில காரணங்களால சில பேர் நிக்க முடியாம இருந்தது. அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள்னால அதை தாண்டி வந்து ஒரு ஆல்டர்னேட்டா வந்து நம்ம இந்த ஒரு அணி ஃபார்ம் பண்ணி உழைக்கும் கரங்கள் சார்பா நம்ம தலைமையில வந்து ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி நிக்கணுங்கிற ஒரு முயற்சி நாங்க எல்லாம் பண்ணிட்டு முடிவு எடுத்த உடனே அந்த 3ஆவதா வந்து எங்களோட அணி இது ஏற்கனவே களம் கண்ட அணி தான். அதுல ஒரு புதிய ஆற்றலோடு புதிய தலைமையின் கீழ் வந்து இப்ப இறங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணி இறங்கலான்னு முயற்சியில இறங்கும் போதே வந்து தினேஷ் வந்து நிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் வந்து ஆண்டு சந்தா உறுப்பினர். அதாவது எப்படின்னா 2011 இருந்துதான் அந்த ஆண்டு சந்தா விஷயம் வந்து எங்க யூனியன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆயுள் மெம்பர்னு ஒண்ணு, ஆண்டு சந்தா என்ன அப்ப அந்த 2011 இருந்து இப்ப வரைக்கும் அஞ்சு தேர்தலுக்கு கிட்டக்க பார்த்துட்டாங்க எங்க மெம்பர்ஸ். அந்த 5 தேர்தலையுமே இந்த விஷயம் வந்து நாங்க அது வந்து தேர்தல் அதிகாரியா இருக்கட்டும், இருக்கிற நிர்வாகிகளா இருக்கட்டும், இதெல்லாம் தளர்வு கொடுத்து தான் வந்து தேர்தல் நடந்துட்டு இருந்தது. அடிப்படையில் வந்து ஒரு சின்ன, அதாவது எங்கடா கமா இருக்கு எங்கடா டாட் இருக்குன்னு பார்த்துட்டு
ஃபைனலா தினேஷையும் நிக்க விடாம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த பைலாவை பர்டிகுலரா நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரியை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டது. அப்போ கொஞ்சம் அப்செட் ஆனேன். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு இணை செயலாளரா ஏன்னா என்னை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. நீங்க அந்த ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. ஒரு கடந்த 5-6 தேர்தல்கள்ல நம்ம ஃபாலோ பண்ணாத ஒரு மேட்டர் வந்து திடீர்னு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஓட்டு போடுற மெம்பர்ஸுக்கும் அது ஒரு பைலா அது மாதிரி இருக்கு. அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள சந்தா கட்டி இருக்கணும். கட்டாதவங்க ஓட்டு போட முடியாதுன்னு சில இது இந்திய நடிகர் சங்கத்துல இந்த இது இருக்கு, சட்டம் இருக்கு. ஸோ அப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆண்டு சந்தை உறுப்பினர் ஒரு 600 பேர் ஓட்டு போட முடியாத சூழ்நிலை வரும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ப்ராப்பரா மனு கொடுத்து தேர்தல் அதிகாரிட்ட அதை அட்ரஸ் பண்ணேன். அப்புறம் அவர் லீகலா எல்லாம் கன்சல்ட் பண்ணி எனக்கு அந்த பதில வந்து அவரு சொல்றதுக்கு அந்த விதிகளுக்கு தளர்வு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய காலதாமதம் ஆயிடுச்சு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. நாமினேஷன் டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்க அணி நிக்கலாங்கிற ஒரு விஷயமே வருது. ஓகே. அப்ப வந்து இது வந்து எவ்வளவு ஷார்ட் பீரியட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உழைக்கும் கரங்கள் டீம் எனது தலைமையிலான அண்ணன் எல்லாம் நாங்க எல்லாம் நின்னது வந்து ஒரு 20 நாள் கிரவுண்ட் ஒர்க் தான். 20 days தான். ஜஸ்ட் 20 days ஆஃப் கிரவுண்ட் ஒர்க். ஏன்னா 18ஆம் தேதி அந்த முடிவு சொல்றாங்க. 18ஆம் தேதியில இருந்து அடுத்தடுத்து நாங்க பேசி வச்சவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி 21ஆம் தேதி நாமினேஷன் கட்ட வாங்கன்னு சொல்லி அங்க இருந்து திரும்ப கேம்பெயின் ஆரம்பிச்சு 20 நாளைக்குள்ள நாங்க பண்ணதுதான் இந்த எங்களோட வேட்பாளர் அறிமுக விழா மற்றும் மற்ற எல்லா விஷயமே. ஸோ அந்த ஷார்ட் பீரியட் கிடைச்சதுனால இன்னும் கொஞ்சம் ரீச் அவுட் பண்ண முடியாம இருந்தது. கொஞ்சம் இதெல்லாம் வந்து இந்த தடைகள் இந்த விஷயங்கள்லாம் இல்லாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா எங்களால ஒர்க் பண்ணியிருக்க முடியும்னு தோணுச்சு. இது ஒண்ணுதான் ரிக்ரெட் நீங்க கேட்டது. ஓகே. உங்களுக்கு இல்ல எனக்கு என்னன்னா முதல்ல வந்து இதை நான் ஓப்பனாவே சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து இப்ப ஜெயிச்சிருக்கக்கூடிய அணியில இருந்தே வந்து பரத் பேசினார், தம்பி எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு அணி ஃபார்ம் பண்ற வரையான்னு. நான் ஒரு சில பர்சனல் காரணங்கள்னால இல்லைன்னா எனக்கு அந்த டைம் வந்து முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இல்லைன்னு உண்மையாவே சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து அண்ணனே வந்து நிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லாஸ்ட்ல வருது. அப்போ இவர் வந்து இந்த விஷயம் லீகலா எல்லாம் இவரே வந்து பைலா தினேஷ் தான் கூப்பிடுவாங்க. அங்க இருக்கிறவங்களே வந்து பைலா தினேஷ். ஏன்னா பைலாவை படிச்சுட்டு வந்து ஒரு வரியா வந்து அதுல நோட் பண்ணி கேட்பாருன்னு. அப்ப அண்ணன் ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி ஒரு விஷயம், லாஸ்ட் டைம் நீ வந்து கமிட்டி மெம்பரா இருந்த, இந்த தடவை அணி ஃபார்ம் பண்றோம், நீ ஒத்துழைக்கணும்னு மட்டும் தான் சொன்னார். எனக்கு நான் வந்து நாமினேஷன் ஃபில் பண்றது 2 நாள் முன்னாடி வரைக்குமே 2 நாள் முன்னாடி தான் நான் என்ன பொருளாளர் பதவிக்கு நான் போஸ்ட்டுக்கு நிக்கிறேங்கிறத எனக்கு அப்பதான் தெரியும். ஓகே. ஆனா எனக்கு அப்ப ஏதாவது இது வந்து எல்லாருமே ஒரு அணிதான். இங்க இருந்தவங்க அங்க போயிருக்காங்க, அங்க இருந்தவங்க இங்க வந்திருக்காங்க, அதெல்லாம் உண்மை. இப்ப என்னன்னா எங்களுடைய ரெக்ரெட் எதுவா இருந்தது அப்படின்னா, காலதாமதம் பண்ணி 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 எங்களுடைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஓகே. வேகம்ன்றதை விட எங்களோட சிந்தனை வந்து எங்க போயிடுச்சுன்னா, நம்ம நிப்போமா நிக்க மாட்டோமா. இப்ப இவர் நிக்கல அப்படின்னா நாங்க யாருமே அதுக்கு வந்து முன்னெடுக்கிற ஐடியா. பொதுவாகவே ஒரு மைண்ட் செட் வரும்ல. எங்க உறுப்பினர்களுக்குமே வந்து இல்ல அவர் தினேஷ் நல்லா கரெக்டா சில விஷயங்கள்லாம் பேசுவாரு. ஓ அவர் தலைமையில ஒரு டீம் நிக்குதா, புதுசா ஏதோ ஒரு டீம் நிக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு டாக்க போட்டு கூட வந்து எங்களால இது பண்ண முடியல. ஏன்னா நாங்க வந்து எங்க டீம் நிக்குமா இல்லையாங்கிறத ப்ரோபகண்டா பண்றதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல தினேஷால நிக்க முடியாது, அவங்கள நம்பி நீங்க ஏன் போறீங்க அப்படிங்கிற அந்த கேம்பெயின் தனியா ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஆமா, இல்ல அது என்னிடமே அது ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது. அது எங்க கேண்டிடேட் கிட்டக்கே அதாவது நான் கேண்டிடேட் ஆகிறதுக்கு 2 days எனக்கு இந்த நியூஸ் கேட்டுட்டாரு அப்படிங்கறத தாண்டி பேசி வச்ச சில கேண்டிடேட்ஸ் ரொம்ப கான்பிடென்ஷியலா வச்சிருந்தேன். என்ன காரணம்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுனால எங்களோட அந்த கேண்டிடேட்டோட லிஸ்ட் அவங்களோட ஃபேஸஸ்மே வந்து எங்களுக்கே வந்து ஒரு நாமினேஷன் பண்ணும்போது தான் தெரியும் யார் எந்த பதவியெல்லாம் தெரியும். எனக்கு வந்து இந்த போஸ்டிங் மட்டும் சொல்லிட்டாரு. அண்ணன் வந்து ஜெனரல் செக்ரட்டரிங்கிறது கூட அவர் ரிவீல் பண்ணவே இல்லை. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ஆப்போசிட் டீம்ல மத்தவங்களே வந்து என்னன்னா, அவங்க நிக்க போறது இல்ல, நீ எதுக்கு அங்க போய் சப்போர்ட் பண்ற, அந்த ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்க உடனே வந்து சரி எதுக்கு நடுவில் அப்படிங்கும்போது அது ஒரு சின்ன செட்பேக் பண்றது. இங்க வந்துருங்களேன், நம்ம தான் ஃபார்ம் பண்றோம்ல, வந்துரு. இது இயல்பா நடக்கிறது தான். ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த பைலாங்கிறது வந்து உண்மையாவே வந்து சட்டம் வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்கும் ஒரே சாதகமா இருக்காது. அது வந்து எல்லாரையும் மைண்ட்ல வச்சுதான் எழுதப்பட்டது. அது இந்த டைம்ல எங்களுக்கு அது வந்து லாஸ்ட் மினிட்ல சாதகமா அமைஞ்சு 20 நாள்ல என்னன்னா, நம்ம வந்து ஒரு நேர்மையா தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுத்து அது நிக்கிறதுக்கான ஒரு பெர்மிஷன் ஒண்ணு வாங்கி நம்ம எடுத்த முயற்சியின் அடிப்படையில தான் எங்க அணியில நின்னவங்களை விடுங்க, எதிரணிலேயே வந்து ஒரு 4 பேர் ஆண்டு சந்தை உறுப்பினர்
கேண்டிடேட்டா நின்னு ஜெயிக்கிறதுக்கு வழிவகையே அந்த நம்ம கொடுத்த மனுனாலதான் நடந்துச்சு. அதாவது 200 அது பேர் ஒண்ணு. ஓட்டு போடுறதுக்கு அதுதான் உதவியா இருந்துச்சு. அதாவது நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்க முடியாது. அந்த அது அவங்க நிரோஷா மேடம் நின்னது, இது எல்லாமே வந்து இந்த தளர்வு கிடைச்சதன் அடிப்படையில தான் எல்லாருமே நின்னாங்க. ஓகே. சோ இந்த இந்த ஒரு அந்த ஒரு சைலண்டா ஒரு பேக் எண்ட்ல வந்து நம்மள வந்து கொஞ்சம் ஒரு புல் பண்ணி பேக்ல இழுக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஏன் அதை பண்ணணும்? எல்லாரையும் ஓட விட்டு ஜெயிக்கிறது ரேஸ் இல்லையா? இப்ப நம்ம 2 அணி மட்டும் போட்டி போட்டுருவோம். அவங்க இப்ப கரண்ட் தலைவரா இருந்த ஒரு சிவன் சீனிவாசன் அவர் வந்து அவங்க எதுவும் பெருசா சிறப்பா செயல்படல, அதை சொல்லியே நாங்க வந்து கேட்டு ஓட்டு வாங்கிறோம். அப்ப இந்த ஒரு அணி மட்டும் நின்னா ஆப்போசிட்ல நின்னா போதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிச்சது. அவ்வளவுதான். ஓகே. தோல்விக்கான காரணமா வேற என்னென்ன விஷயங்கள் நீங்க ஃபீல் பண்றீங்க? எங்க தோல்விக்கான காரணம் கூட அவங்க வெற்றிக்கான காரணங்கிறது ஒரு வருடமாவே நம்ம தலைவர் வேட்பாளர் சொன்ன மாதிரி ஒரு வருடமாவே அந்த கட்டமைப்பு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய கடின உழைப்பு, அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மெயினா சொல்லணும், அவர் பரத் வந்து எப்படின்னா நிறைய எப்பவுமே வந்து யூனியன் ரிலேட்டட் அவர் நிறைய இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு மனிதர் தான். ஸோ அவர் உறுப்பினர்கள் சார்ந்த எல்லா விஷயத்தையுமே எப்பவுமே ரெகுலர் அட்ரஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஒரு 1 இயருக்கு முன்னாடி அவருக்கு இந்த ஒரு அஜெண்டா இருந்துச்சு. ஒரு இந்த வாட்டி வந்து யாரு கூடயும் சேராம நம்ம செப்பரேட்டா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நிக்கணுங்கிற ஒரு பிளான் வந்து அவருக்கு ஒரு 1.5 இயர் முன்னாடியே வந்து ஹி டிசைடட். ஸோ அப்ப அது வந்து எங்களுக்கே தெரியும். அப்ப நிறைய எங்களோட சார்ந்த உறுப்பினர் இப்ப அண்ணன்ட்ட கூட கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி தனியா நிக்கலாம்னு இருக்கிறேன்னு, ஸோ நீங்களாம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அப்ப அவங்க அப்ப இருந்தே வந்து ஸோ அந்த ஐடியா இருக்கிறதுனால அந்த அஜெண்டால கம்ப்ளீட்டா வந்து 1 by 1 ஃபார்ம் பண்ணி அந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து எல்லாரோட மனசுலயும் போய் ரீச் ஆகிற மாதிரி பர்சனலா போன்ல பேசி ரீச் பண்ணி, ஸோ கடந்த 1 வருஷமா அந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து அவர் பெஸ்டா பண்ணதுனால அந்த அளவுக்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் இருக்கிற இடத்துல திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நிக்கிறேங்கும் போது அந்த கண்டிப்பா ஈடு கொடுக்குற கஷ்டம் தான். பட் இருந்தாலும் வந்து நாம வந்து ஒரு நேர்மையான ஒரு முயற்சியை போட்டோம். இதுல ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமானது என்னன்னா, நிறைய உறுப்பினர்கள் எங்களோட திட்டங்களை வந்து ரொம்ப வரவேற்றாங்க. எதிரணி கூட சப்போர்ட் பண்ணாங்க. உங்க திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு, உங்க திட்டங்கள்லாம் நல்லா இருக்கு, அதை நாங்களே செயல்படுத்துறதுக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னாங்க. ஜெயிச்சோடனே அவர் பரத்துகிட்ட வந்து போய் வாழ்த்து சொன்னேன். வாழ்த்து சொன்ன உடனே இதுதான் சொன்னேன், சங்கத்தோட சில்வர் ஜூப்ளி வந்து உன் கையில தான்ப்பா இருக்கு, அதை வந்து இந்த 3 இயர்ஸ் கோல்டன் பீரியடா நீங்க மாத்தினீங்கன்னா அந்த சில்வர் ஜூப்ளி விழா வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பெரிய பொறுப்பு உங்க கையில இப்ப இருக்கு, அதனால எல்லாம் சேர்ந்துதான் செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. நம்ம சைடு சங்க நலன் சார்ந்து சிங்க உறுப்பினர் நலன் சார்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் ஆதரவு எங்க கையில இருந்து இருக்கும். அதே நேரத்துல சங்கத்து உறுப்பினர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு உறுப்பினருக்கு பாதிப்புனாலும் முதல் குரலும் எங்கள் குரலாக இருக்கும்னு சொல்லிதான். அதாவது ஒரு முழு வெற்றி அப்படிங்கிறது பலவீனமும் கூட. ஓகே. நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, தன்னிச்சையா செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் சரின்ற மாதிரி சில நேரம் தோண ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு என்ன ஆகும்னா, இப்ப எப்பயுமே ஒரு சட்டசபையா இருந்தாலுமே எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தா தான் அங்க அவங்களுக்கு வந்து ஒரு டைமாவது போகும். ஏப்பா இன்னைக்கு என்னப்பா ஏதாவது கேள்வியில கேட்டுற போறாங்கப்பா அப்படின்னு அவங்க ஒரு ப்ரிப்பேர்டா வருவாங்க. இல்லன்னு வைங்களேன், நம்ம வீட்டுல உட்காந்துக்க மாதிரி ஆயா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு இருப்போம், ரொம்ப லெத்தார்ஜிக் ஆயிடும். பொதுக்குழுங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும், செயற்குழு தான் மாசம் மாசம் மீட்டிங் நடக்கும். அப்ப அந்த மீட்டிங்ல வந்து ஏன்னா தம்பி சொன்ன மாதிரி ஒரு திட்டம் என்னப்பா இது நிறைவேற்றிடலாமா அப்படின்னா ஓகே நிறைவேற்றிடலாம், எல்லாம் டிக் டிக் டிக்னு சைன் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதை யாரு ஃபாலோ பண்ண போறா, அதுல என்ன லெத்தாஜிக்கா ஸ்லோவா நடந்தா யாரு அதை கேள்வி கேட்க போறா, இதெல்லாம் இருக்கு. அப்ப அந்த கேள்வி கேட்கும் போதுதான் வந்து ஒரு திட்டங்களை வந்து நிறைவேற்றும் போது ஒரு வேகம் இருக்கும். ஐயா ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சியில வந்து தலைவன் வந்து பலமா தொண்டன் வந்து பலமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தொண்டன் தான் பலம். ஏன்னா தலைவனுக்கே பலம் கொடுக்கறது தொண்டன் தான். நீங்க வந்து யார் தொண்டன் கேட்டீங்கன்னா, இப்ப எங்க தாத்தா வந்து ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய விசுவாசி. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவருடைய பங்களிப்பா என்ன நடக்கும்னா, நான் யோசிப்பேன் முன்னாடிலாம் அந்த தலைவர்கள் இருந்தா அவங்களுக்கு ஒரு போட்டோ வச்சிருவாரு, வச்சுட்டு வாசல்ல அந்த கட்சியினுடைய கொடியை சொருகி இருப்பாரு. இந்த பங்களிப்பு தான் அங்க போற வர்றவங்க ஒரு 10-20 பேர் பார்ப்பான். யாரு என்ன, ஓ இப்படி ஒரு தலைவர் இருக்காரா, இவர் இருந்தாரா, ஓ இது அந்த கட்சி கொடியா. அது மாதிரி உறுப்பினர்கள் தான் இங்க மெயின். ஏன்னா அவங்கனாலதான் இன்னைக்கு நம்ம தலைவர் ஆயிருக்கோம். இப்போ ஒரு அணி இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான வெற்றி கிடைச்சிருக்குல்ல, இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஓட்டு போட்டதோட முடிஞ்சு போல, இதுக்கப்புறம் தான் இருக்கு.
ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ ஓட்டு போட்டவங்களுக்கு கேட்கற அளவுக்கு உரிமை இருக்கு. இப்ப என்ன நம்பி ஒரு 220 பேர் 220 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா நான் பேசினது இந்த 20 நாளுக்குள்ள நமக்கு இவ்வளவு ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் வந்திருக்குன்னா, அப்ப நம்ம இன்னும் அதிகப்படியான நாட்களோட நம்ம முன்னாடியே இதை ப்ரியரா பண்ணியிருந்தா நம்ம வந்து ஒரு 420 கூட வாங்கியிருக்கலாமேன்றது என் மனசுல இப்ப தோணுது. ஆனா ஒன்னும் லேட்டு கிடையாது. இட்ஸ் நாட் அ எண்ட், இட்ஸ் அ பிகினிங் தான் நாங்க நினைக்கிறோம். எதனால அப்படின்னா, இப்ப அவங்க செயல்படுறாங்க, அதை நம்ம நோட்டம் பார்க்கணும், இல்ல அதுல குறை சொல்லணும். குறை சொல்வதே எதுக்குன்னா தன்னை திருத்திக் கொள்வதற்கு தான். அப்ப நாங்க வந்து என்னவா நாங்க பண்ண போறோம்னா சஜஷன் கொடுக்க போறோம். இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும். சங்கத்தின் எங்களுடைய மேனிஃபெஸ்ட் இருக்கு இல்லையா, எலெக்ஷனுடைய நாங்க என்ன அறிக்கை விட்டோமோ அதையும் நீங்க செயல்படுத்துங்க. ஏன்னா நாங்களும் உறுப்பினர் நலனுக்காக தான் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதை நீங்க பண்ணா எங்களுக்கு இன்னும் பெருமை. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து அனுபவம், அப்புறம் வந்து சிந்தனை, அப்புறம் செயல், இது 3ம் கலந்த ஒரு விஷயமா இருக்கணும். அனுபவம், நமக்கு முன்னாடி சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சிந்தனை, யாருக்காக இதை நம்ம பண்ண போறோம், நம்ம பேரை பொறிக்கணும், நம்ம பேர் அங்க வரணும், நம்ம தான் இதை செஞ்சோன்னு இல்லாம நம்ம யாருக்காக செஞ்சோன்னு ஒண்ணு இருக்கணும். இது சிந்தனை. செயல், அதை செயல்படுத்துறது. இதை எல்லாமே அந்த ஒட்டுமொத்த அணியில இருக்கிற எல்லாரும் தலைவருக்கு ஒத்துழைப்பா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா என்னையவே என்ன சொல்றேன், நாங்களே ஆசைப்படுறது என்னன்னா, அவங்க அணிக்குள்ள எதுவும் பிளவு வந்துடக்கூடாது. ஒரு சின்ன இது வந்தா கூட திரும்ப திரும்ப வந்து அந்த ஒரு, ஏன்னா எல்லாருமே நண்பர்கள் தான். ஒரு நல்ல நண்பனுக்கு அழகு என்னன்னா, அவங்க தவறு பண்ணும்போது அதை திருத்துறதுக்கு எடுத்து சொல்றதுதான் ஒரு நல்ல நண்பனோட அழகுன்னு சொல்றோம்ல. அப்ப வந்து அவர் பரத் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றாரு, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல அவரு லைட்டா வந்து லூஸ் விட்டாருன்னா அதை எடுத்து அப்படியே ஆன் டேபிள் போட்டு அதை பூதாகரமாக்குறது எங்களோட வேலை இல்லை. இப்படி நடக்குது, கொஞ்சம் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் மாப்பிள்ள, பார்த்து அது ஏதோ ஒன்று கரெக்டா பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு கேப்ல வந்து ஒரு நோட்டிஃபை பண்ணிட்டோம். இல்ல அதுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நம்ம நின்று செயல்படுத்துறதுக்கான ஒரு விஷயமும் நாங்க பண்ணுவோம். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்க மேல ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்றதுதான் கஷ்டம். அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அதை செயல்படுத்துறது அதை விட கஷ்டம், அதை காப்பாத்திக்கிறது கஷ்டம். நான் என்னவா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, நீ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நாங்களும் வாட்ச் பண்ணதான் போறோம். நாங்க உங்களோட துணையா இருக்கதான் போறோம். உங்களுக்கான விளக்கோட நம்ம ஒரு லைட்டோட நம்ம போயிட்டு இருக்கோம். இது முன்னேற்றத்துக்கானதா இருக்கணுமே தவிர்த்து போற வழியில ஃபூனை ஊதி விட்டு அணைச்சிடக்கூடாது. அந்த விஷயத்த நீங்க பண்ணிக்காதீங்க. நான் என்னுடைய இதுவா சொல்றேன். ஏன்னா நான் என்னோட மைண்ட்ல இருந்தது எல்லாமே, இப்ப இதை பாக்குறவங்க வந்து இந்த தொழில் சார்ந்து இருக்கவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. யார் இது நடிகர்கள் அப்படின்றத பார்க்க போறதை தாண்டி, நீங்க நாங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம இந்த லைம் லைட்ல இருக்கோம்னு. ஆனா எங்களுக்காக எங்க இருந்தோ கோயம்புத்தூர், ஈரோட்ல இருந்து வந்து ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னும் நடிக்கல. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு 3 வருஷமா நடிக்கல. நான் ஒரு 6 வருஷமா இருக்கேன். எல்லாருக்குமே ஒண்ணுதான் சார், ஒரு சிம்பிள் விஷயம் நான் சொல்லிடுறதுதான். முதல்ல நீங்க நல்லா இருக்கணும், அப்புறம் உங்க வீடு நல்லா இருக்கணும், உங்க வீட்டுக்கு அப்புறம் உங்க தெரு நல்லா இருக்கணும், உங்க தெரு நல்லா இருந்தா உங்க ஊர் நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருந்தா அந்த நாடே நல்லா இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கே வேலை இல்லைங்கிறத ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு முதல்ல வேலை இல்லை. ஸோ இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல வேலையை கிரியேட் பண்ணி தரணும். அதாவது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது வந்து லேபர் யூனியன் தான். ஏன்னா இது வந்து சொசைட்டி ஆக்டோ ஒரு உதவி செய்யறதுக்காக வந்து அந்த ஒரு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து தொழில் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காகவும் ஒரு தொழில் ரீதியான உத்தரவாதம் கொடுப்பதற்காகவும் சில இதனால இருந்தனாலதான் இதை வந்து லேபர் யூனியன்ல பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்க பெரிய திரை நடிகர் சங்கம் வந்து சொசைட்டி ஆக்ட்ல இருந்திருக்கும், நம்ம இது வந்து லேபர் யூனியன். இப்ப தம்பி சொல்ற மாதிரி இப்ப இந்த இதெல்லாம் சார்ந்து நாங்க இன்டர்வியூ வருது, உங்க விகடன் எல்லாம் வருது, கீழே கமெண்ட் போறோம் நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் என்னடா அப்படின்னு எல்லாம் கமெண்ட் போடுவாங்க. அது அவங்களோட பிரச்சனை, அவங்களோட பார்வை, மனநிலை. எங்களோட இந்த சின்னத்திரை நடிகர்கள் அதுல வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 1000 2000க்கு நடிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு 500 ரூபாய்க்காவது ஒரு இன்னைக்கு போய் ஒரு சின்ன கேரக்டராவது நமக்கு கிடைச்சிடாதா, நம்ம டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, இது மாதிரி எல்லாம் இருக்காங்க. அவங்களோட குறைகளை, அவங்களோட தொழில் பாதுகாப்புக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களும் அதுக்கான ஒரு உரிய பாதுகாப்பை வழங்கக்கூடிய நல்ல அம்சங்களும் வந்து நிறைவேறிச்சுன்னா அதுதான் இந்த யூனியனோட பெரிய சக்சஸ் நான் பார்க்கறேன். ஓகே, இன்னொரு விஷயமும் பேசப்படுது என்னன்னா, நீங்க ஓட்டு சேகரிக்கிறதுக்காக ரவிவர்மா சாரோட அவரோட உதவியை நீங்க நாடி இருந்தீங்க. இப்ப உங்க போஸ்டர்லயே இருக்கட்டும் அவரோட முகமுமே இருந்துச்சு. இது ஒரு அவர் மேல ஏற்கனவே ஒரு புகார் இருக்கு, இவங்க உங்களை யூஸ் பண்றாங்க, அது இவங்களுக்கு ஒரு டிராபேக்கா இருக்கலாம் தோல்விக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் பேசலாம். உங்களோட பார்வை? அது எங்களுக்கு டிராபேக்ன்றதோட அவங்களுக்கு ஒரு வெற்றியாவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க அதை தான் வந்து ஒரு முகாந்திரமாவே வச்சு
இது பண்ணாங்க. ஒரு அதாவது பிரச்சார பொருளா யூஸ் பிரச்சார பொருளாவே யூஸ் பண்ணிட்டாங்க. அத தம்பி சொன்ன மாதிரி இப்ப ஒரு 3 பேர் மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க கடந்த காலங்கள்ல. அதாவது ஒருத்தர் மேல நீங்க ஒரு குற்றம் சொன்னால் அந்த குற்றத்தை வந்து அவங்க தரப்புல வந்து விளக்கம் கொடுக்கணும். எதுவுமே இல்லாம தன்னிச்சையா நீங்களா ஒருத்தர் மேல ஒரு குற்றம் சொல்றீங்க. அதை நீங்களே போட்டு ஒரு தீர்மானமா நிறைவேத்துறீங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் 3 தேர்தல்ல நிக்க கூடாது, வைக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்க மேல ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த தேர்தல்ல நிக்க கூடாதுங்கிற ஒரு அஜெண்டா ஏன் வருது? அப்ப அதோட அல்டிமேட் கோல் என்னன்னா, ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு ஒரு எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷன்ல இவங்க 3 பேரும் நின்றக்கூடாது. ஓகே. இதுதான் அதோட அஜெண்டாவே தவிர, அதுல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? அது கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல. அந்த நிர்வாகத்துல அந்த கடந்த 1 வருடமா இருந்த நிர்வாகத்துல வந்து அவங்க கணக்கு வழக்கு முறையா குடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த 1 வருட நிர்வாகத்துல தான் இன்னைக்கு சின்னத்திரை வெற்றி அணியில இருந்து ஜெயிச்ச ராஜகாந்தனும் இருக்காரு. அந்த தற்காலிக நிர்வாகத்துல தான் நானும் இருக்கேன். ஓகேவா? அந்த தற்காலிக நிர்வாகத்துல தான் சிவகுமார்னு இது மாரி ரஞ்சன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே நாங்க அதுல தான் இருக்கோம். ஆனால் கையெழுத்து போட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் மட்டும்தான் அதுக்கு வந்து ஆத்தரைசேஷன் அவங்க மட்டும்தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லி அவங்க 3 பேர் மேல மட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கிறது தவறு. இன்னொன்னு அவங்க சொன்ன அந்த கணக்கு வழக்கு சரியா குடுக்கல அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கணக்கு வழக்கெல்லாம் ப்ராப்பரா லெட்ஜர் பண்ணி கிளீனா ஹேண்ட் ஓவர் பண்ணி ஃபைனலா எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் ஆபீசரே கையில கொடுத்தாரு. அவர் கோர்ட் மூலியமா நியமிக்கப்பட்ட ஜட்ஜ். ஓகே. அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கான 5 லட்சம் ரூபாயை வந்து வித்ட்ரா பண்றதுக்கு சைன் போட்டவங்களும் இவங்க 3 பேர் தான். அந்த கணக்கும் அந்த லெட்ஜர்ல தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து தவறுன்னா, அப்ப அந்த போன வாட்டி வந்து கோர்ட்டால் நியமிக்கப்பட்டு எலெக்ஷன் நடத்தினாரு இல்லையா? அப்ப அந்த எலெக்ஷன் இந்த காசுல தானே நடந்தது. அதுல ஜெயிச்சு வந்தவங்க தானே ஒரு சிவன் சீனிவாசனும், போஸ் வெங்கடனும், பரத் எல்லாருமே போன வாட்டி அதுல தானே ஜெயிச்சு வந்தாங்க. அப்ப அது சரியா? அப்படின்னாலும் பல கேள்விகள் இருக்கு. இது மாதிரி உறுப்பினர் வந்து கேட்கலாம் அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனால் கடந்த நிர்வாகத்துல இது இவங்க சைடு அவங்க சைடு எல்லாம் பேச விரும்பல. கடந்த நிர்வாகத்துல இவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருந்தாங்க. அதுக்கான குரலை வந்து நான் அப்பப்போ கொடுத்து பேசுறதுக்கான உரிமை வேணும். அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுக்கறதுக்கான அனுமதி வேணும். இது இல்லைனாலும் உறுப்பினர்கிட்ட வந்து வாக்கெடுப்பு நடத்தி இந்த பிரச்சனையை வந்து ஸ்மூத்தா முடிக்கணும். எல்லாரும் யூனியனுக்குள்ள இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம முயற்சி பண்ணணும். பட் அந்த முயற்சிக்கான பலன் வந்து மறுக்கப்பட்டது. அது ஒரு டெமோக்ராட்டிக்கா நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல வந்து இது வந்து அவரோட அணிதான். உழைக்கும் கரங்கள்ங்கிறது வந்து அவரோட அணிதான். அவர் தான் ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்சாரு. அப்ப இவங்க எல்லாருமே நிக்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம உழைப்பு வீணாயிடக்கூடாது. ஒரு நியாயமான விஷயங்கள் உறுப்பினர்களுக்கும் சேரணும். அவங்களுக்கும் அந்த தெளிவு கிடைக்கணும். அப்படிங்கும்போது அங்க ஒரு டீமா நாங்க ஃபார்ம் பண்ணி நின்னது இந்த வாட்டி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கூட பாக்குறவங்க கூட கேட்கலாம். இல்ல இப்ப அவங்களே பார்த்தா கூட, என்னங்க முடிஞ்சு போச்சு. இத ஏங்க திருப்பி பேசுறாங்க? அதான் எலெக்ஷன் வந்துருச்சு. நாங்க தான் ஜெயிச்சுட்டோம். ஒரு மித்தமா வந்துட்டோம். இதுக்கப்புறம் எதுக்கு ஓட்டு போட்டவங்களா இருந்தாலும் நினைக்கலாம். என்னப்பா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னுமா இவங்க இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப நாங்க வந்து அவர் தலைமையில நின்னோம். அவர் நல்லாசையோட நின்னோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி, இதுக்கப்புறமும் நாங்க வந்து ஒரு அணியாவே வந்து செயல்பட தான் போறோம். ஓகே. அது எப்படி இருக்க போகுதுங்கிறத சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்தது. ஏன்னா இது நாள் வரைக்கும் நடந்ததாவே இருந்துட்டு போகுது. சரி, இது எங்களுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா எங்களுடைய தவறுகள் என்னென்ன நடந்தது, எதை நாங்க வந்து இது பண்ணோம், அதெல்லாம் தவறுன்னு கூட சொல்ல முடியாது. யூகம் எல்லாம் கரெக்டா தான் இருந்தது. எங்களுக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை. ஓகே. எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும். நாங்க ஒரு தலைமையில நிக்கணும். இப்ப நான் வந்து எடுத்த உடனே தலைவர்னா சிரிச்சுட்டு தான் போவீங்க. நீங்களா தான் சிரிப்பீங்க. நீங்க சேர்த்துப்பட அப்படின்ட்டு. அதாவது ஆனா இருக்கிற உறுப்பினர் எல்லாருக்குமே தலைவரா நிக்கிறதுக்கு தகுதி இருக்கு, உரிமையும் இருக்கு பைலால. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வழிகாட்டுதல்னு ஒண்ணு வேணும்ல, அனுபவம்னு ஒண்ணு வேணும்ல. இவர் இணை செயலா இருந்தப்ப என்னெல்லாம் பிரச்சனை வந்ததோ அதை தான் இவ்வளவு நேரமா இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப இவர் தனியா தலைவரா வந்து நிக்கிறாரு. இப்போ தேர்தல் களமும் முடிஞ்சிருச்சு. இவங்க நின்னாச்சு. ஓகேப்பா, அவங்க நின்னுட்டாங்க, அப்புறம் என்ன, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறதோட முடிஞ்சு போகுது இல்ல. 220 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இவருக்கு ஒரு 200 பேர்கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க. இவருக்கு எல்லாமே இன்னொன்னு எங்க அணியில இருந்த லொல்லசபா பழனியப்புறம் அப்படிங்கிறவர் வந்து 300 வாக்குகளுக்கு மேல வாங்கி இருக்காரு. 300 வாக்குகள் மேல அதே மாதிரி வாங்கி. ஜூலியா கார்னு ஒருத்தங்க அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வாக்குகள்ங்கிறது அங்க நம்பர்ஸ். ஆனால் அன்னைக்கு நேர்ல வாக்களிக்க வந்தவங்க அத்தனை பேரும் கையை பிடிச்சு ஒரு மேனிஃபெஸ்டோ இஸ் வெரி சூப்பர் அண்ட்
உங்க மேல ஒரு பெரிய ஹோப் இருக்கு அப்படின்னாங்க. நம்ம கிட்டயே என் கூட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கும்போது என்னோட ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, சார் 1 நாள் தான் சார் நடிச்சேன் இந்த மாசம். அண்ணே 2 நாள் தானே நடிச்சேன். ஒரு பையன் வந்து சொல்றான், அண்ணே 5 நாள் தானே இந்த மாசம். ஒண்ணும் பெருசா இல்ல, 1000 ரூபாய். இப்ப நான் அவங்களோட கூட 2000 ரூபாய் அவங்க சம்பளம், அவ்வளவுதான். எல்லாமே ஆயிரங்கள், சில ஆயிரங்களுக்கு நடுவுல தான் நாங்க டிஃபரன்ஸ்ல இருக்கோம். ஆனா அவங்க ஒரு வக்கீலாவோ, ஒரு போலீஸாவோ, ஒரு ஒரு சாதாரண வந்து ஒரு வண்டி ஓட்டுற ஒரு மாதிரியே ஒரு கேரக்டர் வருவாங்க. ஆனா இத வந்து உறுப்பினர் அல்லாத நிறைய பேர் பண்றாங்க. அப்போ உறுப்பினருக்கு வேலை கொடுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல, நாங்க சொன்ன மாதிரி ஒரு ஆப். அதான் தொழில் உத்தரவாதம், அவங்களுக்கான தொழில் உத்தரவாதம், அதை ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணணும் இவங்க புதிய நிர்வாகம். இதை தாண்டி வந்து எங்களோட திட்டங்கள் நாங்க போட்டோம்ல எங்க மேனிஃபெஸ்டோல, அது எல்லாத்தையுமே அவங்க அணியில இருந்த வேட்பாளர்களே வந்து எது சொன்னாங்க, ஈஸ்வர் இவங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மச்சி இதெல்லாம் செயல்படுத்தணும், அந்நேரம் நான் உன்னை கூப்பிடுவோம், நீங்களும் கூட இருந்து பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த ஆப் மேட்டர்லாம் சொன்ன வேலை வாய்ப்புக்கான அந்த ஆப் எல்லாம் கிரியேட் பண்றதை பத்தி சொல்லியிருந்தோம். அந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணணும்னா அது ஃபர்ஸ்ட் அதை பண்ணும்போது நீ கூட இருக்கணும் அப்படின்னாங்க. கண்டிப்பா இருக்கலாம், அதை நான் கைட் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஆகஸ்ட் 10 முன்னாடி வரைக்கும் அது எங்களுடைய விஷனா இருந்தது. ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் இது நம்மளோட விஷனா மாறட்டும் வந்து எடுத்து கொண்டு போகணும். அதுக்காக நீங்க எடுத்ததுமே ஓகே. அப்ப இந்த சில்வர் ஜூபிலியை நம்ம பண்ணிட்டோம்னா ஓகே, சக்சஸ் நம்ம எதுவும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க பிளான்ல இருப்பாங்க சார். ஆல்ரெடி அவங்களுடைய பிளான் இருந்து திட்டங்கள் எல்லாம் இந்நேரம் பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. ஆனா எதை முதல்லன்றது ஒண்ணு இருக்கு. நம்ம முதல்ல நாய்க்குட்டி வாங்குறோமா இல்ல நாய்க்கு சங்கிலி வாங்குறோமா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் சங்கிலி வாங்குறதா புத்திசாலித்தனம். நாய்க்குட்டியை நீ வாங்கி விட்டு கீழே விட்டுனா அது அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கான். உறுப்பினருக்கான தேவைகள், அவங்களுக்கான அடிப்படை விஷயம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இவர் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல பார்த்துப்பார். பொன் விழா ஆண்டு இருந்தா இவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். நான் வந்து டான்ஸ் ஆடுவேன், நான் வந்து பாட்டு பாடுவேன். நம்ம வந்து கலை நிகழ்ச்சி, அண்ணனா இருந்தா ஆர்கனைசரா ஒரு சப்போர்ட்டிவா எல்லா விஷயத்தையும் மேற்பார்வை பண்ணலாம். எல்லாமே நடக்கலாம். ஆனா எப்ப நடக்கும்னா, நம்ம முதல்ல வந்து ஒரு நல்ல யூனியன், நம்ம யூனியனை வெளியில கொண்டு போய் நம்ம கார்டு அப்படி காமிச்சோம்னா பெருமை. சின்ன திரை நடிக்கிறாங்க சூப்பர். இப்ப பெப்சி யூனியன் ஒண்ணு இருக்குன்னா அது ஒரு தொழிற்சங்கம். நம்மளது வந்து ஒரு ஆக்டர்ஸ் யூனியன். அப்ப அதை எடுத்து கொண்டு போகும்போது பெருமை வந்து ஆக்சுவலா முன்னாடி வந்து சூழ்நிலைகளும் களமும் வேறையா இருந்தது. இண்டஸ்ட்ரியே சொல்றேன், சின்னத்திரை இண்டஸ்ட்ரியே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு சீரியல் இதெல்லாமே வந்து ஃபண்டட் ப்ரோக்ராம் மாதிரி இல்லாம ஸ்லாட் ஓரியன்டா இருந்ததுனால ப்ரொடியூசர்ஸோட டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஆதியும் அந்தமும் வந்து சேனல் மூலியமா தான் வருது. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே ஒரு வெண்டார் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே நடிக்கக்கூடிய நடிகர்களான சின்னத்திரை நடிகர்கள் நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கான ஒரு தொழில் தேவைகளை வந்து நாங்க வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். நடிப்பு, இந்த கேரக்டர்ஸ் மூலமாக எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண இந்த ஒரு பேட்டர்ன் தான் இப்ப இருக்கு. இதுல உறுப்பினர் அல்லாதவர்கள் நடிக்கிற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சேனல்களோட ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வேணும். இதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன இந்த வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் நம்ம உறுப்பினரை நிப்பாட்டணும். இது இங்க சின்னத்திரைன்னு மட்டும் இல்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப் வந்து சின்னத்திரையில இருக்கக்கூடிய டைரக்டர் தான் டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னு இல்லை. பெரிய திரையில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். ஓடிடி ஃபிலிம்ஸ் பண்றவங்க டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். அவங்களும் வந்து இதுல வந்து ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணும்போது ஒரே ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா, சின்னத்திரை நடிகர் சங்க மெம்பர்னா நல்லா நடிப்பாங்கப்பான்னு ஒரு எண்ணம் வரணும். அந்த ஒரு நிலையை கொண்டு வரணும். அப்ப என்னன்னா, நம்ம இதுலயே வந்து ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க் நானே சொல்றேன், எங்க யூனியன்ல நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நடிக்கவே இல்லை, ஆனா ஓட்டுக்காக மட்டும் மெம்பரா சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. சோ அவங்க எல்லாம் இந்த ஆப்னு ஒரு விஷயம் வரும்போது இந்த ஆப்ல யார் வந்து பதிவு செய்வா? நடிக்கிறவங்க. இப்ப நான் எனக்கு நடிப்பு ஆர்வம் இருக்கு, எனக்கு வாய்ப்பு வேணும்னு நான் நினைக்கிறேன்னா நான் தான் வந்து அந்த ஆப்ல வந்து பதிவு செய்வேன் இல்லையா? அப்ப அதுவும் ஒரு ஃபில்டர் பண்றதுக்கான ஒரு நல்ல தளமாவும் இந்த ஆப் இருக்கும். சார் முகத்தை காட்டி நான் வந்து எல்லாம் செஞ்சேன்னு சொல்லணும். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், தலைவனால கட்சி கிடையாது, தொண்டனால தான் அந்த கட்சின்றது. அதனால தொண்டர்கள் வந்து எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்காங்கங்க. எவ்வளவோ ஊருக்கு வருவாங்க. எங்க இருக்கா, நீங்க ஒரு பெரிய மாநாடு போடுங்க, ஒரு முக்குல அந்த வாசல்ல ஒருத்தர் நின்று கை தட்டிருப்பான். நம்ம முகம்தான் தெரியும், அப்படின்னு அவனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்மள இங்க வந்து இந்த இடத்துல நிக்கிற தலைவனா ஆகிறதுக்கான காரணம். அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு சிலர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, ஒரு சிலர் அழுது சொல்லுவாங்க, ஒரு சிலர் கோபத்துல கூட சொல்லுவாங்க, ஏப்பா நான் 3 வருஷமா வேலையே இல்லாம இருக்கேன், நீ ஒண்ணுக்கு. எங்களுடைய அணியில சொன்னாரு பழனியப்பன் அண்ணன், லொல்லு சபா பழனியப்பன் அண்ணன் வந்து போன் பண்ணி, வணக்கங்க, நான் உழைக்குங்கிறங்கள் அணியின் சார்பா பேசுறேன்,
இந்த வந்து நான் லுலுசபா பழனியப்பன் பேசுறேன். நான் இப்ப 2 சீரியல் நடிச்சிட்டு இருக்கேன். சிறகடிக்க ஆசையில ஒரு ஃப்ரெண்டா வரேன். ஏன்னா அவர் யாருன்னு தெரிய வைக்கிறதுக்காக அவர் தெரிய சொன்னார். வைக்கிறதுக்காக அப்ப ஒரு வேட்பாளர் அதாவது உறுப்பினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ நல்லா 2 சீரியல் நடிச்சிருக்கப்பா, நான் இன்னும் ஒரு சீரியல் நடிக்காம ஊர்ல தான் உட்காந்துருக்கேன்னு இருக்காங்க. ஊர்ல உட்கார்ந்துருக்கேங்கிறத தாண்டி நான் இங்க பரோட்டா பிசைஞ்சிட்டு இருக்கேன். நான் இங்க பரோட்டா பிசைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன இது அப்படின்னு அவரோட வருத்தத்தை ஒரு இதா சொல்றாரு அவரு. அப்ப இவங்களெல்லாம் சோர்ஸ் பண்ணி இவங்கள கூட்டிட்டு வந்து பண்ண வேண்டிய வேலை நிறைய ஹெவியா இருக்கு. நிறைய இருக்கு சார். இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன வேலையும் கிடையாது. இதை என்னதான் அவங்களும் எடுத்து செஞ்சாலும் இப்ப தம்பி சொன்ன மாதிரிதான் நாங்களும் ஆட்டத்துல சேர்ந்துக்கிறோங்கிறதெல்லாம் இங்க மேட்டர் இல்ல. உங்களுக்கு ஹெவி லோடு இருக்கு. அந்த ஹெவி லோடுல ஷேர் ஏதாவது பண்ணுங்க. அடிஷனலா வந்து சில இது தேவைப்பட்டால் அதுக்கும் வந்து கூட ஒத்துழைப்பா இருக்கிறதுக்கான ஒரு நல்ல இதா டீமா நாங்க இருப்போம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரவீனாக்கு ஓட்டு மறுக்கப்பட்ட விஷயமே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சர்ச்சையா பேசப்பட்டுச்சு. அந்த ஸ்பாட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு மறுக்கப்படுறது அப்படின்றது வந்து இந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயம். அவங்க அதை பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தனிப்பட்ட கருத்தாவே நான் சொல்றேன். இது வந்து சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினரோட ஒட்டுமொத்த கருத்துன்னு நான் சொல்லல. தனிப்பட்ட முறையிலேயே தினேஷ் ஆகிய நான் சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர் மற்றும் அந்த நிர்வாகத்துல இணை செயலாளரா இருந்த ஒரு அடிப்படையிலேயே சொல்றேன். அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுங்கிறது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல். ஓகே. ஏன்னா அது யார் மூலியமா கொடுக்கப்பட்டதுங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா நான் வந்து பிக் பாஸ்ல வந்து அந்த பிக் பாஸ்ல கலந்துகிட்டப்போ ஒரு 3 செயற்குழு நான் தொடர்ந்து வரலன்னு சொல்லிட்டு ஒரு இணை செயலாளரை என்னை நீக்கிறேன், செயற்குழுல இருந்து நீக்கிறேன். நான் அதுக்கான முறையான பதில கொடுத்துட்டேன். அதுல என்ன கொடுத்தேன்னா, தொழில் காரணங்களுக்காக தான் யூனியனே இருக்கு. தொழில் பாதுகாப்புக்காக தான் யூனியனே இருக்கு. நான் போனது தொழில் சார்ந்த ஒரு விஷயம். இதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல எங்க செயற்குழு கூட்டம் ஒண்ணு நடக்குது. அந்த செயற்குழு கூட்டத்துல நான் கலந்துக்கிறேன். பக்கத்துல வந்து சிவன் சீனிவாசன் தலைவர் இருக்கிறாரு. அந்த பக்கம் எல்லாரும் நிர்வாகிகள். பிக் பாஸ்ல போய் கலந்துக்கிட்டு அதுல பிரைஸ் மணி, அதுல வின்னிங் பிரைஸ் மணி இருக்கும் இல்லையா, அந்த பிரைஸ் மணியை வின் பண்ணால் அதுல 10% யூனியன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு நான் தர்றேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே. நான் சொன்னதை வந்து மினிட்ஸ் புக்ல அந்த செயற்குழு கூட்டத்துல எழுதி இருந்தால் அதுவே பெரிய ரெக்கார்ட். அதுதான் வந்து பைபிள் மாதிரி எங்களுக்கு. அப்ப அதுல இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பேசும்போது அவங்க எழுதுறது இல்ல, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எழுதிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதோட காரணம் வந்து வருது. இப்ப அதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து செயற்குழு கூட்டங்களை அட்டன் பண்ணா இவங்களுக்கு பிரச்சனைங்கும் போது நான் வந்து சரி நீங்க உறுப்பினர் சார்ந்த நல்ல திட்டங்களை செயல்படுத்துங்க, நான் இடையூறா இருக்க விரும்பல, நீங்க தொடர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நிர்வாகத்தை கலைக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு எப்போதுமே இருந்ததில்லை. இப்ப இது கடந்து வர்றோம். கடந்து வரும்போது அந்த சமயத்துல எனக்கு தெரியல, திடீர்னு ஒரு நாள் நியூஸ் பார்க்கும்போது ரெட் கார்டு வந்து ரவீனாக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு வரும். இரு தரப்புலையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. மேபி இவங்க பக்கம் தவறு இருந்ததா, இல்லை ப்ரொடியூசர் வந்து அதை அடிஷனலா பில் பண்ணி ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்களாங்கிறதுலாம் ஆராய்ச்சி பண்ணி தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பைலட் ஷூட்டிங் நடந்திருக்கு. அந்த ஷூட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வந்து இல்லை நான் தொடர்ந்து இதில் நடிக்க முடியாதுன்னு சொன்னதுனால ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆனதாகவும் அதன் காரணமாக வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதா தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்திலையுமே இருந்தது. அந்த கடிதம் வந்து கூட்டமைப்பு சார்பாக கொடுக்கப்பட்டது. எங்க சங்கம் வந்து அஃபிலியேட்டட் டு கூட்டமைப்பு. இதுல என்னன்னா, சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்க வந்து இதை நாங்க எதுவும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவரு தலைவர் சிவன் சீனிவாசன் வந்து இது மாதிரி முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது கூட்டமைப்பு தான் சொல்லிட்டு அங்கிட்டு டைவர்ட் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ அங்க பேசி எல்லாம் ஒன்று முடிவு எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல இருந்தாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப அந்த பொண்ணு பேட்டியில சொன்னது அழகா சொல்லிச்சு. அந்த பொண்ணு, எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி என்னை 1 வருஷம் நடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க. எனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதனால் உங்களோட லாஸ் ரெக்கவர் ஆயிருச்சான்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அது ரொம்ப நியாயமான கேள்வி. நம்ம சங்கம் தொழில் பாதுகாப்புக்காக இருக்கு. இப்ப என்னால உங்களுக்கு ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்காக 10 நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு நான் கழிச்சிடலாம். இல்ல அந்த ப்ரொடியூசரே ஒரு 4-5 சீரியல் பண்றாரு அப்படின்னா அந்த சீரியல்கள்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ இல்ல ஒரு 6 மாசத்துக்கு ஃப்ரீயா நடிச்சு தரணும், மாசத்துக்கு 10 நாள் டேட் இருக்கலாம், அதுல ஃப்ரீயா நடிச்சு தந்து அந்த லாஸை ஈடுகட்டணும்னு ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தால் அவங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும். அவங்களுக்கு லாஸ் ரெக்கவர் ஆயிரும். கரெக்டு தானே? இப்ப இது எதுவுமே இல்லாம ஒரு நடிகைக்கு வந்து ரெட் கார்டு போடுறதுங்கிறது வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா வளர்ந்து வர ஸ்டேஜ்ல ரெட் கார்டு போட்டா இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா நாளைக்கு அவங்களோட கெரியரு, அவங்களோட
அவங்களோட கேரக்டரைசேஷன் எல்லாத்தையுமே வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து அப்ப நாளைக்கு யார் நம்பி வேலை கொடுப்பா? கெரியரு அவங்களுடைய இதெல்லாம் தாண்டி அவங்க வாழ்வாதாரமே பாதிக்கும். அந்த பொண்ணோட மனநிலையில இருந்து திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ண முடியாதுங்கும் போது ஒரு அப்செட் ஆயிருப்பாங்களே. ரெட் கார்டு போட்டாச்சு, இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது வந்து தொழில் ரீதியா ஒரு சம்பவம் நடந்ததுனால அது இங்க சின்னத்திரை நடிகர் சங்கத்துல அவங்க மெம்பர் 25,000 ரூபாய் கட்டி அவங்க லைஃப் மெம்பருங்கும் போது அப்ப எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க சங்கத்துக்கு. அவங்க தேர்தலில் வந்து போட்டியிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுல சங்கம் பைலால ஒண்ணு இருக்கு. செயற்குழுவால், அதாவது எங்களோட செயற்குழுவால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் வந்து தேர்தலில் வந்து போட்டியிட முடியாதுன்னு இருக்கு. இவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தது வேற இடம். நம்ம செயற்குழு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் நான் சொன்னதுதான், அந்த மினிட்ஸ் மேட்டருக்கு இப்பதான் வரேன். எங்களோட மினிட்ஸ் புக்ல இந்த விதிகளை இவங்க மீறி இருக்கிறாங்க, அதனாலதான் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுன்னு வந்து எழுதி இருக்கிறாங்க. ஓகே. ஸோ தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து த மோஸ்ட் யங்கஸ்ட் கேண்டிடேட்டா ஒருத்தவங்க வர்றாங்க, அதுவும் என்னோட தலைமையில வந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவங்களுக்கு நாமினேஷன் ஃபார்ம்லாம் ஃபைல் பண்ணோம். நாமினேஷன் இதை கொண்டு போய் கொடுக்கும்போது 2ஆம் நாள் ஸ்க்ரூட்டினி அப்ப அவர் தேர்தல் அதிகாரி கூப்பிட்டாங்க. போனப்ப இந்த மாதிரி வந்து இந்த காரணமா தான் இருக்கு. இந்த மினிட்ஸ் புக்கை எடுத்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சது வந்து தேவானந்த். ஓகே. அவர் பரத் டீம்ல இருக்கக்கூடிய தேவானந்த். அது அப்ப பரத் நாலேஜ் இல்லாம பண்ணியிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இதெல்லாம் நான் கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணே கேட்டாங்க தேர்தல் அதிகாரிகிட்ட. இந்த மாதிரி வந்து இதுதான் சரின்னு சொல்லிட்டு தேர்தலில் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து நான் மற்றதெல்லாம் வரலாமாங்கும் போது அது பார்த்துக்கலாமா, நீங்க நிக்க முடியாதுங்கிறது இதுல இருக்கு அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து சரி நம்ம தான் நிக்க முடியல, நம்ம அன்னைக்கு அதை சப்போர்ட் பண்ணலாம்னு அந்த பொண்ணு வரும்போது என்ன பண்றாங்கன்னா வாக்களிக்க முடியாதுங்கிறாங்க. நான் மேல போய் கேட்கும்போது இதுவும் தேர்தல் அதிகாரி சொன்னதான், இல்ல தினேஷ், பரதன் தேவானந்த் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொன்னதை வந்து நேரம் அந்த பொண்ணு அவங்க கிட்டக்கே சொன்னாங்க. நான் கீழே வந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அம்மா ரெட் கார்டு விஷயம் இருக்கு, இது இருக்கு, இதுல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நாங்க ஏதோ ஒண்ணு ஜெயிச்சு வந்தா கண்டிப்பா உனக்கான தீர்வெல்லாம் உடனே அடுத்த செகண்ட் முதல் தீர்மானமாவே நான் போட்டுருவேன். ஆனா இப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சாதான் என்ன சூழ்நிலைன்னு தெரியும். சாய்ஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இதை நீ அட்ரஸ் பண்ணணும்னா பண்ணு, இல்ல இது வெயிட் பண்ணி வர்றவங்ககிட்ட ஏதாவது இல்லைன்னா நீங்க ஜெயிச்சாலும் சரி, இப்ப அவங்க ஜெயிச்சாலும் சரி, யார் ஜெயிச்சாலுமே இப்ப அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அவங்க தான் எனக்கு அப்ஜெக்ஷனே தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க ஜெயிச்சா சந்தோஷம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இது இப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது வெளியில பிரஸ் வந்து கேட்கும்போது அவங்க அதை சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா பரத்துக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கையாவே அதை சொல்றேன், ஒரு ரெக்வஸ்டாவே நான் வைக்கிறேன். இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு வரலாறு இனிமே சின்னத்திரை நடிகர் சங்கத்துல யாருக்குமே வரக்கூடாது. ஓகே. ஒரு தொழில் ரீதியா சில பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு உரிய நல்ல தீர்வா மியூச்சுவலி பெனிஃபிட்டா வந்து திங்க் பண்ணி தான் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும். ஒருத்தங்க மட்டும் பாதிக்கப்படுறாங்க, இன்னொருத்தங்க வந்து அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு ஈகோ சாட்டிஸ்பாக்சன் தானே, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தீர்வுங்கிறது வந்து ரெண்டு பக்கமும் மியூச்சுவலி பெனிஃபிஷியலா ஒரு நல்ல தீர்வா இருக்கணும். இப்ப இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க, நாளைக்கு இதே ப்ரொடியூசர்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் மேல ஏதோ ஒரு சாடிஸ்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, ஆமா அவங்க டெய்லி 9:30 மணிக்கு வந்தாங்க, அதனால எனக்கு லாஸ் ஆச்சு, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. இதே பேட்டர்ன்ல அப்படியே போகும், நேரம் அங்க போகும். ஆமா டெய்லி 9:30 மணிக்கு வந்திருக்காங்க, ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா இதனால ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆயிருக்கும். அப்ப இது வந்து நம்ம சின்னத்திரை மெம்பர்ஸுக்குமே ஒரு நெறி வரணும். ஒரு நெறியான ஒரு விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். 9 to 9 கால் ஷீட்னா 9 மணிக்கு வித் மேக்கப்போட சின்னத்திரை நடிகர் சங்க மெம்பர்ஸ் ரெடியா இருப்பாங்கங்கிற ஒரு நிலையும் இருக்கணும். இது இது எல்லாமே தவறான எக்ஸாம்பிளா நாளைக்கு எல்லாருக்கும் போயிடக்கூடாது. இது எல்லாமே மியூச்சுவல் கன்சர்ன்ல அப்பப்ப மீட்டிங் போட்டு எல்லா விஷயத்தையும் சார்ட் அவுட் பண்ணி இமீடியட்டா இதை அட்ரஸ் பண்ணணும். ரெட் கார்டுங்கிற ஒரு வார்த்தை இனிமே சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்கள் யார் மேலேயும் வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட. தேர்தல் முடிஞ்சு இனிமே எல்லாருமே சுமூகமா செயல்படுறதுதான். எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம ஒருத்தருக்கு ஒற்றுமையா அடுத்து வளர்ச்சி திட்டங்கள் என்ன நல்லது நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கணும்னு தான் எங்க ஆசை. தேவையில்லாம ஒரு பழச போய் கிளறிட்டு இருக்கக்கூடாது. இனிமே எல்லாம் ஏன்னா நல்லதுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். இனிமே எல்லாம் நல்லதே நடக்குன்னு தான் நம்புறோம். நாங்க அந்த நீக்கப்பட்ட 3 பேர் வந்து திரும்ப உள்ள சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ரெட் கார்டு விஷயங்கள் இதெல்லாம் ஸ்மூத்தன் பண்ணிட்டு எப்பவுமே ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டோட உங்க மேனேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா?
ஸோ அந்த உங்களோட மேனேஜ்மெண்ட்டை வந்து கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அணையாத கங்கு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா நீட்டாக ஸ்மூத்தாக அணைச்சிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இந்த புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னத்திரை வெற்றியாணி பரத்தோட நிர்வாகம் ஆரம்பிக்கும் பட்சத்தில் முழு ஒத்துழைப்பு இருக்கும். அதே நேரத்தில் உறுப்பினர்கள் ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரல் எங்களின் குரலாக இருக்கும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம். சரி, ஓகே. ஃபைனலா உங்ககிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின் மட்டும். சமீபத்துல விகடனுக்கு நீங்க பேசியிருந்தீங்க உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு நியூஸ் பத்தி. அது பத்தி அப்டேட் எங்களுக்கு ஏதாவது? அடுத்த நொடி ஆச்சரியங்களோட தான் வாழ்க்கை என்னைக்குமே போயிட்டே இருக்கும். சூப்பர். ரொம்ப எதிர்பார்ப்புகள் வச்சு டிசப்பாயின்மெண்ட் ஆனதுனால, அந்த அனுபவங்கள்லாம் இருந்ததுனால பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாம வாழ்க்கையை அன்னன்னைக்கு ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா வச்சுக்காம வர்றதை பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி போறதுனால மேபி ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது டக்குன்னு நடந்ததுன்னா நல்லா இருக்கும். எதுவுமே ஒரு சுவாரஸ்யமே அதான். அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இல்ல. நம்மளாம் எதிர்பார்த்து எனக்கு நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கறது இல்ல. என்னோட நண்பர்கள், என்னோட நண்பர்களுக்கு parents, நல்லது என்னோட நடக்கணும். relative எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஓகே எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே என்னை பாக்குறவங்க எல்லாருமே அதை அட்ரஸ் பண்றாங்க. இது சம்பந்தமா என்ன ஏதுன்னு ஏதோ முடிவு பண்ணிருக்கீங்களான்னு எல்லாம் கேக்குறாங்க. அது என்னோட பேரண்ட்ஸ் அவங்களோட சாய்ஸ் பிளஸ் வந்து அவங்களோட முயற்சி மற்ற விஷயங்கள் அதுபடி ஏதாவது கூடிய சீக்கிரம் நடக்கலாம். ஓகே, கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி நாங்க எதிர்பார்க்கிறோம். 3 பேருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப வெளிப்படையான பதில்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க நேரத்தை நன்றி கொடுத்தமைக்கு. நன்றி விகடன் குழுமத்திற்கு நன்றி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.